நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1290 கன அடியாக அதிகரித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், பூண்டி ஏரியினுடைய விவரங்கள் குறித்து பதிவு செய்யுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாகவும் தொடர்ச்சியாக பூண்டி ஏரிக்கானது நீர்வரத்து தற்போது வரை வந்து கொண்டிருக்குது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் மாவட்டத்தில் பரவலாக விட்டு மிதமான முதல் கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கான நீர்வரத்தானது அதிகரித்திருக்கின்றது. நேற்றைய தினம் 1140 கன அடியானது வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று 1290 கன அடியாக அது அதிகரித்திருக்கின்றது. மொத்தம் 3231 மில்லியன் கன அடி கொண்ட இந்த அணையில் தற்போது 2839 மில்லியன் கன அடியானது நீர் இருப்பானது இருந்து வருகிறது. 35 அடி உயரத்தில் தற்போது 34.05 அடி உயரத்திலானது நீர் இருப்பு இருந்து வருகிறது. இது 87.8% நீரானது நிரம்பி இருக்கின்றது. 35 அடி உயரத்தில் நீர் நிரம்பும் வரை அதை தேக்க வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு கொசஸ்தலை ஆற்றுக்கு திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நீர்வளத்துறை அதிகாரிகளானது தகவல் தெரிவித்திருக்கின்றன. நேற்றிலிருந்து இன்று வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் பரவலாக மழையானது பெய்து வருகின்றது. பூந்தமல்லியில் நேற்றைய தினம் 5 சென்டிமீட்டர் மழையானது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகின்றது. அதேபோல் திருத்தணி, சோழாவரம், கும்மிடிப்பூண்டி, தாமரபாக்கம், பொன்னேரி, பூண்டி உள்ளிட்ட இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கின்றது. தொடர்ச்சியாக மழை பெய்ததன் காரணமாக இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமானது விடுமுறையானது மாவட்ட ஆட்சியரானது விடுத்திருக்கின்றார். அதே போன்று ஆரணி ஆற்றிலும் இன்று 11 மணி அளவில் 5 நாட்கள் பிறகு நீர் திறக்கப்பட இருப்பதாகவும் ஆந்திரா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளானது தகவலானது தெரிவித்திருக்கின்றன. இதன் காரணமாக ஆற்றின் பகுதியில் உள்ள தாழ்வான பகுதி மக்கள் பாதுகாப்பாகவும் இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையானது விடுத்திருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டாரத்தில் 3 மணி நேரமாக விட்டு மழை பெய்து வருகிறது. விரிவான தகவலை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்டு பெறலாம். ராஜசேகர், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்து வருது, விவரம் என்ன? வந்தவாசியில் நள்ளிரவிலிருந்து விட்டு 3 மணி நேரமாக பலத்த மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த வந்தவாசியில் இந்த புயல் காரணமாக பலத்த மழையால் பல்வேறு கிராமங்களில் மழை பெய்ததால சுமார் 3000 ஏக்கர் நிலங்கள் பயிர் நீரில் மூழ்கியது. மேலும் இந்த 9 நாட்களாக அறுவடைக்கு தயாராக இருந்த பல்வேறு கிராமங்களில் முட்டிங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த நெல் அறுவடை அறுக்காமல் விவசாயிகள் மிகவும் கவலைப்பட்டு வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று நள்ளிரவிலிருந்து 3 மணி நேரமாக விட்டு பலத்த மழை பெய்து வருவதால் மீண்டும் அந்த விவசாய நிலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகவும் கவலைப்பட்டு வருகின்றன. வந்தவாசியில் நள்ளிரவிலிருந்து பலத்த மழை பெய்தனால செம்பூர், அத்திப்பாக்கம், தெய்யார், நல்லூர், எரமலூர் உள்ளிட்ட கிராமங்களில் நள்ளிரவிலிருந்து 3 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மேலும் வந்தவாசி அடுத்த அமையப்பட்டு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளாகம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை காணப்படுகிறது. இன்று பள்ளி விடுமுறை என்பதால் அந்த பள்ளியில் தேங்கி நிற்கும் தண்ணீர் மழை நீரை அகற்றாமல் இன்னும் அப்படியே உள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அலுவலகம் வளாகம் முழுவதும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் வந்தவாசி நகர் பல்வேறு தெருக்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை, பலத்த மழையால் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலை காணப்படுகிறது. சில இடங்களில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்கும் நிலை காணப்படுகிறது. இப்போது சில இடங்களில் அதிகாரிகள் அந்த தண்ணீரை அகற்றும் பணியில் நகராட்சித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். வந்தவாசி சுற்று வட்டார பகுதிகளின் மழை விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.